என் மகளுடைய பெயர் ஆனி. நாங்கள் கொல்லங்கோட்டில் வசிக்கிறோம். என்னோட மகளுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஒரு போராட்டத்தினால் வழிபட்டால். ஆனால் அது போராட்டம் என்று எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு ஒரு பயம், இடைய வாந்தியம் வரும். ஆனால் எங்களுக்கு என்னவென்று தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போனால் அவர்கள் சொல்லுவார்கள், படிக்கிற பிள்ளை இல்லையா, அவளுக்கு டென்ஷன் கொண்டாயிருக்கு வாரதென்று சொல்வார்கள். ஆனால் எந்த மருந்து செய்தாலும் ஆனால் மாத்திரையும் தரமாட்டார்கள். என்றாலும் ஜபத்திற்கெல்லாம் கொண்டு போயிருந்தோம், எந்த மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் பிறகு சொன்னார்கள், அவளுக்கு திருமணம் ஆனால் அது சரியாகும் இந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அந்த பயம் எல்லாம் மாறிப்போகும், நீங்கள் அவளுக்கு திருமணம் நடத்துங்கள் சொன்னார். காலேஜ் எம்எஸ்சி முடித்த பிறகு அவளுக்கு திருமணம் நடந்தது. மே மாதம் 19ஆம் தேதி திருமணம் நடந்தது. ஏப்ரல் மாதம் அவளுக்கு வாந்தி, தொடர் வாந்தி வந்தது. ஆனால் 8 நாள் தொடர்ந்து அந்த வாந்தி இருந்தது. ஒரு தண்ணியும் குடிக்க முடியாது. ஒரு ஸ்பூன் தண்ணி குடித்தாலும் அது வாந்தி எடுப்பாள். சாப்பிடவும் முடியாது. 8 நாள் தொடர்ந்து இருந்தது. நாங்கள் 4 மணிக்கு கொண்டு போனோம். அங்கேயும் தங்கி இருந்தோம். அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் சரியாகும், நீங்கள் விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க, அவளுக்கு சரியாகும்னு சொல்வார்கள். வீட்டுக்கு வந்தால் ஒரு வாரம் இல்லைங்க 2 நாள் 3 நாள் மீண்டும் அதே வாந்தி. மீண்டும் கொண்டு போவோம். இப்போ 2-3 தடவை கார் பிடித்து அவளை கொண்டு போய் வந்தாலும் அவளுக்கு சரியாகாது. அப்புறம் சாலக்குடியில் போய் அங்கேயும் ஒரு வாரம் தங்கணும். அவர்களும் சொன்னார்கள், நீங்கள் விசுவாசத்தோடு போங்க, அவளுக்கு சரியாக என்று சொன்னார்கள். ஆனால் அவளுக்கு எந்த மாற்றம் இல்லை. ஒரு வாரம் நன்றாக இருப்பாள், மீண்டும் அதே வாந்தி. மே மாதம் 19ஆம் தேதி கல்யாணம். ஆனால் ஏப்ரல் மாதம் 25 தொடர்ந்து வாந்தி இருந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் கல்யாணம் நல்ல முறை நடந்தது. அந்த கல்யாணத்தில் நல்ல முறையில் இருந்தால் எல்லாரும் ஜபித்தார்கள். ஆனால் வேறு ஊழியக்காரர்கள் எல்லாம் நன்றாக ஜபித்தார்கள். அவருடைய திருமணம் நன்றாக நடக்கும், நீங்கள் பயப்படார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் திருமணம் நன்றாக நடந்தது. ஞாயிறு திங்கள் திருமணம். மறு ஞாயிறு அவளுக்கு மீண்டும் அதே வாந்தி. புருஷன் வீட்டில் வைத்தே வாந்தி, தொடர் வாந்தி. பிறகு எங்களோட வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் திருச்சியில் தான் இருக்கிறார்கள். அதனால் இவள் எங்களோட வீட்டில் தான் நின்றால். ஒரு வாரம் தான் புருஷன் வீட்டில் இருந்தால். பிறகு எங்களோட வீட்டில் தான் இருந்தால். இப்போ ஏப்ரல் மாதம் 25 நாட்கள் தொடர்ந்து அவளுக்கு வாந்தி. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாமல் படுக்கையாக இருந்தால். மரண வியாதி, மரண அவஸ்தை. எங்கள் குடும்பமே, எங்கள் வீடு மரண அவஸ்தையாக தான் காணப்பட்டது. வீட்டில் நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லை என்று கவலையாக எங்களுக்கு இருந்தது. இந்த பிள்ளை எப்படி எளிமை நடக்குவாள், திருமணம் ஆகிவிட்டது என்ற கவலை எங்களுக்கு ஒரே கவலையாக இருந்தது. நாங்கள் பல ஊழியரிடமும் சொன்னபோது வீட்டுக்கு வந்து ஜெபிப்பார்கள். ஆனால் எந்த மாற்றமும் கிடைக்கவில்லை. அப்படி இருந்த வேலை மரண வீடு தான் எங்கள் வீடு. அந்த அளவு இருந்த வேலை இங்கே வருகிறோம். ஒரு குடும்பக்காரர் எங்கிட்ட சொல்லி அந்த பேர் மறந்து முருகன் அண்ணன் அவருக்கு சொன்னார்கள், நாங்கள் ஃபோன் நம்பர் தருகிறோம், எங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கிறாரு, நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் கால் வைத்தாலே உங்கள் மகளுக்கு விடுதலை கிடைக்கும், நீங்கள் அங்கே கொண்டு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி நம்பர் தந்தாங்க. நாங்கள் பாஸுக்கு ஃபோன் பண்ணணும். பிள்ளைக்கு அந்த எல்லாமே எடுத்து சொன்னோம். எப்பொழுதும் படுக்கிறது தான் கிடப்போம். வாந்தி எடுப்பதுக்கு எப்பொழுதும் ஒரு ஜக்கு எப்போதும் வைத்திருப்போம். அடிக்கடி வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாள். ஒரு நேரம் எழும்பி இருக்க மாட்டாள், எப்பவும் படுத்த படுக்கை. அப்போ பாசு பேசின போது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. பாசு சொன்னார், அவளுக்கு ஒன்றும் செய்யாதம்மா, எங்கள் ட்ரிப்பு போடுங்க, ட்ரிப்பு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை, அடிக்கடி ட்ரிப்பு போடுங்க, போட்டுட்டு வெள்ளிக்கிழமை இங்கே கொண்டு வாருங்க. புதன்கிழமை நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம், வெள்ளிக்கிழமை கொண்டு வாருங்க, உபவாச கூட்டம் இருக்கிறது சொன்னார். நாங்கள் வெள்ளிக்கிழமை இங்கே கொண்டு வந்தோம். படுக்கையில் தான் கொண்டு வந்தோம், காரில் கிடத்தி கொண்டு வந்தோம். இங்கே கொண்டு வந்தோம். பாச ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். ஒரு மாற்றம் இல்லை. ஒரு வாரம் வரை கொண்டு போன ஒரு மாற்றம் இல்லை. பிறந்தாங்க பாசங்களை கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். உடம்பு இல்லை, எலும்பு தான் பாஸ்டர், எலும்பு கூடு கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். என்ன செய்யறது கேட்டபோது பாஸ்டர் சொன்னார், இங்கே தங்குங்கம்மான்னு சொன்னார். நாங்கள் சந்தோஷமாக பாஸ்டர் நாங்கள் வீட்டுக்கு போய் பிள்ளைங்க ட்ரிப்பு போட்டுட்டு நாங்கள் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு போய் ட்ரிப்பு போட்டோம். 2 ட்ரிப்பு போட்டுட்டு மறுநாள் இங்கே கொண்டு வந்தோம். இங்கே தங்க வச்சார். பாஸ்டரோட ஒரு வாக்கு ஆறுதலான பேச்சு கேட்கும்போது எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. எங்களை பிள்ளை
ஒரு தடவை வந்து பார்க்குறவர்கள் எங்களை வீட்டுக்கு வரமாட்டார்கள், அவர் நிலைமையை பார்த்து வரமாட்டார்கள். அவள் எங்களை பார்த்துருந்த போது எலும்பு இல்லை 2 எலும்புனால் அவளுக்கு படுக்க முடியாது. ஏன்னு கேட்டது எலும்பு தரையில் குத்துதுன்னு சொல்லுவா. பாஸ்டர்னு சொல்லுவா, எனக்கு இந்த எலும்பு குத்தி கடக்க முடியல பாஸ்டர் இப்படி சொல்லுவா. பாஸ்டர் எங்களை பக்கத்தில் இருந்து ஆதலான வாக்கு சொல்லுவார். அவரோட ஒவ்வொரு வாக்கு எங்களுக்கு ஆதலாக இருந்தது, சமாதானமாக இருந்தது. அப்படி நாங்கள் ஒரு வாரம் எங்கே கிடந்தோம். அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை இவளுக்கு பிஎட் எக்ஸாம். அப்போ புதன்கிழமை பாஸ்டர் இப்படி சொன்னான், பாஸ்டர் வெள்ளிக்கிழமைகளுக்கு எக்ஸாம் இருக்குது பாஸ்டர். என்னச்சு பாஸ்டர் ஒன்றும் இல்லை, அவள் எக்ஸாம் நல்ல மாதிரி எழுதுவா, உங்களுக்கு போகலாம், நான் ப்ரேயர் பண்ணி விடுதேன்னு சொல்லி புதன்கிழமை ப்ரேயர் பண்ணி விட்டார். ஒன்றும் சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும் 1/2 கப்பு தண்ணி மட்டும்தான் குடிக்க தொடங்கினேன். இங்கே இருந்து ஒரு அப்படி 30 நாள் தொடர்ந்து 30 நாள் அப்படி தண்ணி ஒன்றும் குடிக்காமல் இருந்த வேளையில் அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி மட்டும் 1/2 கப்பு தண்ணி மட்டும்தான் இங்கேருந்து குடிச்சு வந்தா. அப்போ பாச சொல்லி விட்டார். நாங்கள் விசுவாசத்தோடு போனோம். புதன்கிழமை 1 கப்பு தண்ணி குடிக்க தொடங்குறேன். அந்த தண்ணி தங்கினது, பிறகு வாந்தி எடுக்கவே இல்லை. அடுத்து வெள்ளிக்கிழமையும் தண்ணி மட்டும் தான், சாப்பாடு ஒன்றும் இல்லை. பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னோம், பாஸ்டர் தண்ணி குடிக்கட்டு, தண்ணி தங்க தொடங்கினா அவள் சாப்பாடும் அவளுக்கு தங்கும், நீங்கள் பயப்படாதீங்க சொல்லி. வெள்ளிக்கிழமை பாஸ்டர் ஃபோன் பண்ணார். மகள் எக்ஸாமுக்கு போனாலா? இல்லை பாஸ்டர் 2 மணிக்கு தான் எக்ஸாம், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமாம் தாங்க ஜெபம் பண்ணதும் அவன் நல்ல ஒரு எக்ஸாம் எழுதுவாள். எக்ஸாமில் அங்கே எக்ஸாம் ஹால்லையும் அவளுக்கு சாரி இருந்து எழுத கணக்காட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும், வாந்தி வந்தால் வெளியே போவதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு, அதுவா இருக்க முடியலைன்னா படுக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அங்கேயும் செய்து வச்சுருந்தாங்க அவளுக்கு நிலைமையை பார்த்து. ஆனால் அதுக்கு ஒன்று ஆர்டர் இடம் வைக்கவில்லை. அவள் முதல் நாள் 1/2 கப்பு தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் சாரி இருந்து 40 பேஜ் எழுதுறதுக்குள்ள ஒரு ஆரோக்கிய ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தாரு. ஆனால் எனக்கு கை இல்லைம்மா, நான் எப்படி அம்மா எழுதுறேன், கையை இப்படி காட்டுவா, கை எலும்பு. ஆனால் 40 பேஜ் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் 40 பேஜ் எழுதினா நல்லதாக வெளியே ஒன்றும் போகலம்மா, எனக்கு நல்ல ஆரோக்கிய ஆண்டவர் தந்தார் சொன்னால். வீட்டில் வந்து பாஸ்டர் ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் இப்படியா நல்லா எக்ஸாம் எழுதுனா 40 பேஜ் எழுதுறதுக்குள்ள ஆரோக்கிய ஆண்டவர் கொடுத்தாரு, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கிற பாஸ்டர். நம்ம அப்போ இன்னும் சாப்பிடுவான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 நாளும் அப்படி போய் எக்ஸாம் எழுதி எல்லாம் எக்ஸ்ட்ரா எழுதுனா. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட தொடங்கினம்மா, எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்மான்னு கேட்க தொடங்கினேன். சாப்பிட தொடங்கினா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட தொடங்கினா. வாங்கி எடுக்கலை. பாஸ்டருக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன், பாஸ்டர் சாப்பிட தொடங்கியாச்சு, தங்க தொடங்கியாச்சு. அடுத்தவளுக்கு கிளாஸ் உண்டு, அது முடிச்சுட்டு தான் வர முடியும்னாலும் அதனால் கிளாஸுக்கும் போனதில்லை. அப்போ பாஸ்டர் வந்து பரவாயில்லை, நீங்கள் வந்தால் போதும், அவள் கிளாஸுக்கு போட்டு அப்படின்னு சொன்னார். அப்புறம் புருஷன்ற வீட்டுக்காரர்களுக்கும் தெரிஞ்சது, நாங்கள் இப்படி ப்ரேயருக்கு போய் மகளுக்கு இப்படி சுகான விஷயம் தெரிஞ்சது. அவங்களுக்கு சந்தோஷம் தான், அவங்களுக்கு இங்கே வர முடியாத நிலைமை, அவங்க திருச்சியில் தான் குடும்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்க சரி பரவாயில்லை கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்களும் சம்மதம் தந்தாங்க. அப்படியே என் மகளுக்காக ஜெபித்த பாஸ்டருக்கு, இந்த சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் எனக்கு நன்றி. மகளுக்கு இவ்வளோ அற்புதம் செய்த ஆண்டவருக்கும் கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன்.